மிடில் ஈஸ்ட்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற வார்னால உலக அளவில் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு சைடு இருக்கட்டும், இன்னொரு சைடு ஷேர் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக ஏஷியன் ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லா இடத்தையும் எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு. பட் இப்போ யுஎஸ்ஏவும் ஈரானும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடும் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. இங்கே பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிறக்கே ரெண்டு பேத்துக்குள்ளேயும் மனசே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் இன் டாக்ஸ் வித் ஈரான். நாங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய ரெஜிம் கூட பீஸ் டாக்காக பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் பீஸுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான பேச்சுவார்த்தையே நடக்கலை, நாங்கள் எதுவுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டில் எது உண்மை அப்படிங்கிறதே தெரியல. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஹவுத்தீஸும் ஹெசபுல்லா மாதிரி ரெண்டு பேருமே இந்த வாரில் ஜாயின் பண்ணியிருக்கனால ரெட் சி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இது ரெண்டுமே பயங்கரமான ஆபத்தில் இருக்குது. இதனால நம்ம ஃபுட் ப்ரைஸ்லேருந்து, இன்ஃப்ளேஷன்லேருந்து எல்லாமே ஏறும். ஆயில் ப்ரைஸஸ்லேருந்து, மார்க்கெட் கொலாப்ஸ்லேருந்து எல்லாமே மாறும்.